மக்கள் தேசிய கட்சியின் மாநில மாநாடு பெருந்துறை அருகே உள்ள விஜயமங்கலம் சரணையில் நாளை ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அடுத்த விஜயமங்கலம் அருகே சரளையில் மாநாட்டு திடலில் கொமதேக பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான ஈஸ்வரன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். பேட்டியின் போது நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சின்ராஜ், மாநில பொருளாளர் பாலு, மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி ஆகியோர் உடன் இருந்தனர். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். 2008ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து பல மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எந்த மாநாட்டிலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியான முறையிலே பெருந்திரளான மக்கள் வருவதும், யாருக்கும் தொந்தரவில்லாமல் கலைந்து செல்வதும் இதுவரை சிறப்பாக செய்திருக்கின்றோம். அதுதான் வரலாறு. அதேபோல நாளை மறுநாள் நடக்கின்ற இந்த மாநாட்டினுடைய ஏற்பாடுகளும் பாதுகாப்பை கவனத்தில் கொண்டு அதிகமான பெண்கள் வருவார்கள் என்பதை முழுமையாக கவனத்தில் கொண்டு ஏற்பாடுகளை மிக பாதுகாப்பாக செய்திருக்கின்றோம். மாநாட்டுக்கு வருகிறவர்கள் யாரும் சங்கடப்படாமல் அவரவர் எந்த பணிக்காக வந்தோமோ அதை நிறைவாக முடித்துச் செல்லுகின்ற வகையிலே மாநாட்டு ஏற்பாடுகளை மிகச் சிறப்பாக செய்திருக்கின்றோம். பெருந்திரளான கூட்டம் கொங்கு நாடு முழுவதிலும் இருந்து மாநாட்டிற்கு வருவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கே மாநாட்டினுடைய நிகழ்ச்சிகள் துவங்கும். முதலிலே கோவை பேரூர் ஆதீனமும் சரவணம்பட்டி ஆதீனமும் வேள்வியை நடத்த இருக்கிறார்கள். அது முடிந்து 8:30 மணிக்கு சுமங்கலி பூஜை நடக்க இருக்கின்றது. அந்த மங்களகரமான நிகழ்வுகளுக்கு பிறகு காலை 9 மணிக்கு மாநாடு தொடங்குகின்றது. இறை வணக்கத்தோடு தொடர் நிகழ்ச்சிகளாக மாலை வரை எந்த விதமான இடைவேளையும் இல்லாமல் மேடை நிகழ்ச்சிகள் அத்தனையும் நடைபெறும். இடையிடையே எங்களுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் பேசுவார்கள். இடையிடையே கலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறும். காலையிலிருந்து அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேரும் ஆர்வத்தோடு எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் பார்க்கக்கூடிய அளவுக்கு மேடை நிகழ்ச்சிகளை ஒரு தனி குழுவை போட்டு அதை தயார் செய்திருக்கின்றோம். இப்படி சிறப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிற இந்த மாநாட்டிலே அனைவருக்கும் எந்த தடங்களும் இல்லாமல் சாப்பாடு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய மேடைக்கு பின்புறம் சிறப்பான ஏற்பாடுகளை எங்களுடைய உணவுக்குழு செய்திருக்கின்றது. ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும், அதேபோல் கழிப்பறை வசதிகளும் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக மிகச்சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. வள்ளிக்கும்மிக்கான திடலும் தயாராகி இருக்கின்றது. 16,000 பேர் மாலையிலே ஒரே இடத்திலே நின்று கின்னஸ் ரெக்கார்ட் செய்யக்கூடிய அந்த நிகழ்வும் அங்கே நடக்க இருக்கின்றது. இப்படி மாநாட்டினுடைய நிகழ்வுகள் அத்தனையும் திட்டமிடப்பட்டு இப்போது ஆரம்பிக்கப்பட வேண்டிய அந்த சூழலை நெருங்கி இருக்கிறது. மாநாட்டு நிகழ்ச்சிகளோடு மட்டுமல்லாமல் மாநாட்டிற்கு பந்தலுக்கு வெளியே முன்புறத்திலே அங்கே விவசாய கருவிகள் சார்ந்த இந்த கண்காட்சியும், அதேபோல வேலை வாய்ப்புகளுக்கு பதிவுகளை செய்யக்கூடிய அந்த இடமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வேலைக்கு ஆட்கள் வேண்டும் என்று சொல்லுபவர்களும் பதிவு செய்யலாம், வேலை வேண்டும் என்று சொல்லுபவர்களும் பதிவு செய்யலாம். அதேபோல 5 மருத்துவமனைகளை சார்ந்த மருத்துவர்கள் அங்கே மாநாட்டு பந்தலினுடைய முகப்பிலே சாலை ஓரத்திலே
எந்த ஒரு அவசரமாக இருந்தாலும் அத்தனைக்கும் மருத்துவர்கள் இங்கே இருக்க போகிறார்கள். அனைத்து வசதிகளையும் கொண்ட ஆம்புலன்ஸ் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும். இப்படி இத்தனை ஏற்பாடுகளையும் நாங்கள் சிறப்பாக செய்திருக்கின்றோம். இத்தனை ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற மாநாட்டினுடைய நோக்கம் எப்பொழுதுமே எங்களுடைய மாநாட்டிலே பேசப்படுகின்ற பேச்சுக்களும் மாநாட்டினுடைய தீர்மானங்களும் ஆக்கப்பூர்வமாக இந்த கொங்கு நாட்டினுடைய வளர்ச்சியை நோக்கியே அதை குறிவைத்தே இருக்கும் என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். பல்வேறு திட்டங்கள், கொங்கு நாட்டினுடைய திட்டங்கள் இன்னும் நிறைவேற்ற வேண்டியது நிறைய இருக்கிறது. அவற்றையெல்லாம் நிறைவேற்றுவதற்கான தீர்மானங்கள் இந்த மாநாட்டிலே நிறைவேற்றப்படும். அந்த தீர்மானங்கள் இவ்வளவு பெரிய மக்கள் திறனோடு நிறைவேற்றும் பொழுது அது வலுப்பெறும் என்று நாங்கள் நம்புகிறோம். சில தீர்மானங்கள் ஒன்றிய அரசு நிறைவேற்ற வேண்டியிருக்கும், சில தீர்மானங்களை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டியிருக்கும், சில தீர்மானங்கள் மக்களுக்கானதாக இருக்கும். அரசாங்கங்களை மட்டும் நம்பியே நாம் வாழ்ந்துவிட முடியாது. மக்கள் எப்பொழுது விழிப்புணர்வு பெற்று சக மக்களுடைய அந்த தேவைகளை உணர்ந்து நாம் செயல்படுகின்றோமோ அப்போதுதான் முழுமையான அந்த மாறுதலை கொண்டு வர முடியும். அப்படி பல்வேறு தீர்மானங்களை இந்த மாநாட்டிலே நிறைவேற்ற இருக்கின்றோம். பல அமைச்சர்கள் நம்முடைய மாநாட்டிலே இடையிடையே வந்து பங்கு பெற இருக்கின்றார்கள். அதேபோல வள்ளிக்கும்மியை பொறுத்தவரை மிக அருமையான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். 16,000 பேர் ஒரு இடத்திலே நிற்க வேண்டும் என்று சொன்னால் நிற்பதற்கே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். கின்னஸ் ரெக்கார்ட் சாதனை என்பது அதிலே உள்ளே இறங்கிய பின் தான் எங்களுக்கு தெரிகிறது. பல்வேறு கட்டுப்பாடுகளை கொண்டது. மிகப்பெரிய பயிற்சியை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு உலக சாதனை கின்னஸ் என்று சொன்னால் அது எப்படியெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும், கின்னஸ் சாதனை என்று சொன்னால் உலகத்திலே எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது என்பதை எல்லோரும் அறிவோம். ஆனால் எவ்வளவு கவனமாக அதை கையாளுகிறார்கள் என்பதை நாங்கள் இப்போது அதை பார்த்திருக்கிறோம். அந்த 16,000 பேரையும் அவர்கள் தனித்தனியாக எண்ண போகிறார்கள். அப்படி தனித்தனியாக எண்ணித்தான் அதை பார்த்து அதுக்கு ஒப்புதல் கொடுக்க போகிறார்கள், சாதனை என்று சொல்ல போகிறார்கள். 1 மாத காலம் எடுத்துக்கொண்டார்கள். நாங்கள் அவர்களிடம் விண்ணப்பித்து 1 மாத காலமானது. இதையெல்லாம் தேடி முடிவெடுத்து ஆய்வு செய்து இந்த வள்ளிக்கும்மி இவ்வளவு பேர் சாதனை நிகழ்த்துவது என்பது உலக சாதனை தான் என்பதை ஒப்புக்கொண்டு 3 நாட்களுக்கு முன்புதான் கின்னஸ் அமைப்பினர் இந்த ஒப்புதலை கொடுத்து இப்போது எங்களோடு சேர்ந்து அந்த பணிகளை துவக்கி இருக்கிறார்கள். இங்கிலாந்திலிருந்து, லண்டனிலிருந்து கின்னஸ் சாதனை நிகழ்வை பார்த்து ஒப்புதல் கொடுப்பதற்கு நீதிபதிகள் அங்கிருந்து வர இருக்கின்றார்கள். இவ்வளவு பெரிய திரளான ஒரு சாதனை என்பது அரசாங்கத்தின் சார்பாக தான் இதுவரைக்கும் செய்யப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். மத்திய அரசு, மாநில அரசுகள் தான் உலகம் பூராவும் இவ்வளவு பெரிய திரளான சாதனைகளை செய்து அவர்களை அழைத்து அதை சாதனையாக காட்டியிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். தனிப்பட்ட முறையிலே பல பேர் சாதனை செய்திருப்பார்கள். நீச்சலிலே, பல்வேறு விஷயங்களிலே இந்த சாதனைகளை நிகழ்த்தியிருப்பார்கள். ஆனால் இவ்வளவு திரளானவர்களை வைத்து ஒரு தனி அமைப்பு அரசாங்கம் இல்லாமல் நடத்துகிறது என்று சொன்னால் இதுதான் முதல் தடவை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். உண்மையிலே எங்களுக்கு பெருமையாகவும் இருக்கிறது, மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. இந்த நிகழ்வுகள் என்பது அவர்கள் சொன்னது போல உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு தனியான ஒரு அமைப்பு நடத்துகின்ற ஒரு நிகழ்வாக அவர்கள் பார்க்கிறார்கள்.
அவர்கள் வந்தாலும் அவர்கள் ஒப்புதல் கொடுத்தாலும் சாதனை என்று சொன்னாலும் உலகம் பூராவும் இதை கொண்டு போய் சேர்த்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, உங்கள் கையில் தான் இருக்கிறது. இதை பார்த்து பலரும் இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே பல சாதனைகளை நிகழ்த்துவதற்கு முன்வர வேண்டும். அப்படிப்பட்ட அந்த சாதனை நிகழ்ச்சியை நீங்கள் எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்த்த வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்திலே உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். வேறு ஏதாவது கேள்விகள்? நான் சொன்னால் மற்றவர்களை கொச்சைப்படுத்துவதாக அமையும், அதனால் விளக்கமாக சொல்ல முடியாது. ஆனால் எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறோம், விளம்பரங்களை செய்திருக்கிறோம். பல லட்சம் பேர் வருவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எவ்வளவு பேர் என்பதெல்லாம் மாநாட்டு அன்றைக்கு மாலை தான் சொல்ல முடியும். எத்தனை அமைச்சர்கள் வராங்க? கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா? அமைச்சர்கள் 4 அமைச்சர்கள் வருகிறார்கள். இது கூட்டணி கட்சிகளுக்கான அழைப்பில்லை, அமைச்சர்கள் வருகிறார்கள். மற்றபடி கொங்கு நாட்டை சார்ந்த பலருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்சிக்கு அப்பாற்பட்டு அனைத்து கட்சிகளை சார்ந்தவர்களும் இதில் கொங்கு நாட்டை சார்ந்தவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அத்தனை பேரையும் நாங்கள் அழைத்திருக்கிறோம். ஆனால் இது வரும்போது தான் தெரியும் யார் யார் வருகிறார்கள் என்று. ஆனால் இந்த நிகழ்ச்சிகளை பொறுத்தவரை இந்த கொங்கு நாட்டினுடைய நிறைவேற்றப்படாத திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முழு நோக்கமாக இருக்கிறது. மொத்தம் எத்தனை தீர்மானங்கள்? அனைத்து கட்சின்னு சொல்றீங்க, அதிமுக இருக்கக்கூடிய அதான் சொல்றேன். இது கட்சி சார்பற்று அனைத்து கட்சியில் இருக்கிற கொங்கு நாட்டை சார்ந்தவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது யார் யார் வருகிறார்களோ அது அவர்களுடைய இஷ்டம், வந்தால் தெரியும். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இப்போ உங்களுடைய இந்த மாநாட்டு வலிமை காட்டிட்டு அதுக்கப்புறம் எத்தனை சீட்டு கேட்கலாம்ன்ற ஒரு ஐடியா இருக்குங்களா? எப்போது தொகுதி பங்கீடு செய்வார்கள் என்றெல்லாம் எங்களுக்கு மாநாட்டை அறிவிக்கும் போது தெரியாது. இருந்தாலும் கூட ஒரு அரசியல் கட்சி, தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு அரசியல் கட்சி, நீங்கள் நினைப்பது நடக்கும், அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அது ஏன் இல்லை என்று நான் மறுக்க வேண்டும்? காங்கிரஸ் தொகுதி பங்கீடு எப்போ நடக்கு? எவ்வளோ தொகுதிகள் கேட்கலான்னு இருக்கீங்க? காங்கிரஸ் மதிமுக அழைப்பு கொடுத்து அவங்களாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம கொங்கு நாடு மக்கள் கட்சி அழைப்பு வந்திருக்காங்க, தேதி கொடுத்துருக்காங்க. அழைக்கும் போது சொல்லுகிறேன். இப்போ எவ்வளோ தொகுதிகள் எய்ம் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் கூட்டணியில் அங்கே போய் பேசுறதுனால இங்கே கேட்டால் நான் எப்படி சொல்லுவேன்? நாமக்கல் தொகுதி மீண்டும் திமுகவுக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. 2 ஒரே தான். இல்லை மற்ற எல்லா கட்சியிலுமே இப்போ காங்கிரஸ் ஆகட்டும், பிசிகே எல்லாமே நாங்கள் இவ்வளோ வலியுறுத்துவோம், அவங்க கொடுக்கறது கொடுக்கிட்டு நாங்கள் இவ்வளோ கேட்போம் அப்படின்னு சொல்லி அவங்க திட்டமும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம கட்சியில் மாதங்களாக நீங்களும் துருவி கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். எந்த இடத்துலையுமே நான் சொன்னதில்லை. அதனால் கூட்டணியை பொறுத்தவரை வதந்திகளுக்கு நான் இடம் கொடுக்க விரும்புவதில்லை. அதனால் கூட்டணியில் நம்ம கூட்டணியில் என்ன பேச போறோங்கிறத இங்க பேசல, அது சரியா வராதுங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அது என்ன தாக்கத்தை உருவாக்கும் நீங்க நினைக்கிறீங்க? யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். அதுல இது விஜய் சினிமா நடிகர் என்றெல்லாம் யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. யார் வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம். தாக்கத்தை தமிழக அரசியல் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? தமிழக அரசியலிலே பல நடிகர்கள் கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நடிகருடைய கட்சியும் போகத்தான் தெரியும். இன்னும் அந்த கட்சியில் என்ன கொள்கை, அதனுடைய தத்துவங்கள் என்ன, எதை முன்வைத்து நாம் செல்ல போகிறோம் என்பதெல்லாம் இன்னும் சொல்லப்படவில்லை. நம்ம அதாவது இது எப்படின்னா சினிமா மாதிரி அரசியல் இருக்காது, சினிமா மாதிரி அரசியல் கிடையாது. ஆரம்பிக்கிறது எல்லாமே சுலபம், அதை தொடர்ந்து நடத்துவது என்பது மிகவும் சிரமம். ஒரு அனுபவசாலியாக நாங்கள் சொல்லுகிறோம். அதனால் ஒரு சினிமாவிலிருந்து யார் வேண்டுமானாலும் ஆரம்பிப்ப. எம்ஜிஆரே எடுத்துக்கொண்டால் வந்தவுடன் முதலமைச்சர் ஆகிவிட்டார் வெகு சீக்கிரமாக. 30 வருஷம் திமுகவில் இருந்தார். திமுகவுக்கு அவர் தலைமை ஏற்கலை, பொருளாளர் இருந்தார், தலைமை ஏற்கலை. தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்த பின்னாடி ஒரு குறுகிய காலத்திலே முதலமைச்சர் ஆனார். பிறகு கடைசி வரை முதலமைச்சராகவே இருந்தார். அது சுலபமாக போனது. அதற்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சிரமப்பட்டார்கள். அவர்கள் சிரமப்படவில்லை என்று சொல்லவில்லை, கண்டிப்பாக அவர்கள் சிரமப்பட்டார்கள். பல சிரமங்களுக்கு பிறகுதான் அவர்களால்